மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தேவையில்லாத அலைச்சல்களை, வம்பு வழக்குகளை எளிதாக பேசி தீர்த்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர மனசுல நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. ரிஷபராசி கிருத்திய நட்சத்திர சந்திராசம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. தீயால் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தீ சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் தீ சம்பந்தப்பட்ட பொருட்களையோ சூடான பொருட்களையோ பிள்ளைகள் இடத்தில் வைக்காமல் தற்காத்து கொள்ள வேண்டும். உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கு நீர் சம்பந்தப்பட்ட நீர் பற்றாக்குறை நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக நீர் பருகணும், நீர் ஆகார பருகணும், குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் சந்திராசிரமம் நீங்குவதற்கு வெயிலில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள், வியாபார விஷயமாக ஏற்பட்ட பணப்பற்றாக்குறை, வியாபாரத்தை தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனி பகவான் லாபத்தில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து பணத்தை மேலும் வேறு இடத்தில் கடன் வாங்கியாவது நகைகளை மீட்பது, நகைகளுக்கு வட்டி கட்டுவது, வாகனத்தை மாற்றுவது என்று பயனுள்ள செலவுகள் செய்வதற்கான வழி பிறக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கும்பகோணம் அருகே உப்பிலியப்பன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய உப்பிலியப்பன மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.